ஒரு 2, 3 டேஸாக பெங்களூரில் செம்ம குளிர்னால நாங்கள் தலைமறைவாக இருந்தோம் வீட்டில். நேற்று தான் சரி வெளியே போகலாம், வீக்கெண்ட் எங்கேயுமே வெளியே போகலான்னு ராயல் மார்ட் போயிருந்தோம். நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருந்தது. கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகிட்டாலே இங்கே வந்து நிறைய புதுசு புதுசாக இருக்கும். என் ஹஸ்பண்டும் இந்த சீசன் டைமில் மட்டும் ப்ளம் கேக் கேட்பார். யூஸ்வலாக நாங்கள் டிசம்பர் மாதம் கண்டிப்பாக ப்ளம் கேக் வாங்கிடுவோம். எனக்கு இங்கே இருக்க அந்த ஐட்டம்ஸ்லாம், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம அடுத்த ஜென்மத்திலேயாவது கிறிஸ்டினாக பிறக்கணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. இன்னும் கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகலை, ஏன்னா இது வந்து மந்த்து ஸ்டார்டிங் தானன்றனால ரொம்ப கம்மியாக இருந்தது. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஆதிக்கு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு, சாண்டா ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு போடவே இல்லை. அவ்வளோ க்யூட்டாக இருக்கும், நிறையா இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு ட்ரீ வாங்கி வச்சு டெக்கரேட் பண்ணணுன்னு. ஆதி கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நிறையா வாங்கி அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. இந்த வாட்டி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க. நாங்கள் எதுவும் வாங்கலை, மஷ்ரூம் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். அப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அங்கே வந்து ஒரு சாண்டா டால் மாதிரி ஒன்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தது, க்யூட்டாக. அந்த லாஸ்ட் இயரும் இது இருந்தது. அதை பார்த்து செம்மையாக வைப் ஆகிட்டு இருந்தா ஆதி. சரி வந்துட்டோம், எங்கேயாச்சும் வெளியே சாப்பிட்டு போகலாம், அட்லீஸ்ட் வெஜ்ஜு கடையிலையாவது சாப்பிட்டு போகலான்னு சொல்லி மலாய் டிக்கா தான் சாப்பிட்ருந்தோம். அப்புறம் சட்டிலாக ஏதாவது ஒன்று சாப்பிட்லான்னு சொல்லி மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்னால் ஆதி கொஞ்சம் சாப்பிடுவான். அவனுக்கு இன்னும் இந்த டிக்காலாம் சாப்பிட தெரில, அதில் இருக்க இந்த ஆனியன் சாலட் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி ஃபைனலாக ஒரு இந்த கட்டன் சாயா மாதிரி லெமன் டீ குடிச்சிட்டு போயிடலாம். இது வந்து சேட்டா கடை. அப்புறம் ஆலு போண்டாலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வாட்டி இருந்தது. ஸோ அது வாங்கிட்டு இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அந்த வெதருக்கு செம்மையாக வைப் ஆகிட்டு இருந்தோம். எங்கேனாலும் மோஸ்ட் ஆஃப் நானும் ஹஸ்பண்ட் மட்டும் இருக்க டைமில் எப்பயுமே எந்த டிஷ் வாங்கினாலும் ஒரு டிஷ் தான் வாங்குவோம், 1/2 எடுத்துப்போம். டீயுமே மோஸ்ட் ஆஃப் நாங்கள் அப்படி தான் எடுத்துப்போம். ஆனால் இப்போல்லாம் எது வாங்கினாலும் 1/3 ஆயிடுது. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் போனால் 1/4 ஆயிரும் போல இருக்குது. பாப்பா வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு ஐட்டம் வாங்கி 1/2 எடுத்துக்கோங்க அடிச்சுக்காமன்னு சொல்லி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு பழையபடி நாங்கள் பேரப் ஆகிப்போம். ஏன்னா எங்களை யாராலையும் பிரிக்க முடியாதுன்ற மாதிரி தான் இருப்போம். யூஸ்வலாக ஆதி வீட்டில் வந்து டீ குடிக்கும்போது பெருசாக எங்கள்கிட்ட கேட்க மாட்டான். ஆனால் வெளியே போனால் இந்த லெமன் டீயை பார்த்தா மட்டும் அவனால் குடிக்காமல் இருக்க முடியாது. அதனால் ஒரு சிப் 2 சிப் கொடுத்துட்டு ஏமாற்றிடுவோம். ஆனால் அது எவ்வளோ சூடாக இருந்தாலுமே அவன் குடிப்பான். எனக்கு அது எப்படின்னு புரியாது. மில்க்குமே அவன் எவ்வளோ சூடாக கொடுத்தாலுமே குடிச்சிடுவான். அப்புறம் அங்கே ஒரு குனாஃபா கடை வேறு இருந்தது, அது வேறு வேணும்னு கேட்டார். கொஞ்ச நாளாக அவருக்கு ஸ்வீட்லாம் வேணான்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவரை பிரெயின் வாஷ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.